ஓ நம சிவாயம். அன்பே சிவம். நம்ம திருவண்ணாமலையில சாதுக்கள் எல்லாம் கிரிவல பாதையில உட்கார்ந்துருக்கிறாங்க. நாம பௌர்ணமி டயத்துக்கு வர்றப்ப மட்டுமே நம்ம எல்லாருக்கும் அண்ணாமலை மேல இவ்வளவு பற்று பாசம் இருக்க. பல கோடி சொத்து வச்சிருந்தாலும் சரி, பல கோடி நீ என்ன வச்சிருந்தாலும் சரிதான், திருவண்ணாமலையில கால் வைக்கணும்னு சொன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் அங்க யாரும் வர முடியாது. நீ உலகத்துல எங்க வேணாலும் போலாம், ஆனா திருவண்ணாமலைக்கு மட்டும் அவருடைய அனுமதி இருந்தாதான் வர முடியும். இந்த சாதுக்களை எல்லாருமே தவறான முறையில பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். சிவனுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவர்கள் தான் சாதுக்கள். அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும், உணராதவங்களுக்கு தெரியாது. அவங்கள மரியாதை இல்லாம பேசுறது, அவங்கள கேவலமா பேசுறது, இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவே ஒரு பெரிய சாபம், இதுவே ஒரு பெரிய பாவம். நல்லா நினைச்சீங்க. இந்த கிரிவல பாதையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே படிச்ச பட்டதாரி, எல்லா தொழிலும் இருந்தவங்க. ஏன் இங்க வந்திருக்கிறாருன்னா, அவங்க வரல. இப்ப என்ன கொண்டு நான் கூட இங்க வரல, அப்பா அழைச்சிருக்கிறாரு. நாம இங்க வந்திருக்கிறோம். அவர் உருவாக்குறப்ப எல்லாரையும் நல்ல பிள்ளையாதான் உருவாக்குறாரு. இடைப்பட்ட காலங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதனும் உணராம அறியாத வயசுல தெரிஞ்சியும் நிறைய தவறுகளை செஞ்சு அவன் நொந்து நூலாகி மனம் உடைஞ்சு போய் எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலையில உள்ளவங்க மட்டும்தான் இந்த சாதுக்கள் எல்லாம். இது சத்திய வாக்கு. நான் உணர்ந்திருக்கேன். நானும் நிறைய வாட்டி தற்கொலைக்கு போயிருக்கேன். கடன் வாங்கிக்கிட்டு நான் தற்கொலை பண்ணு போக கிடையாது. மனசு உடைஞ்சு போச்சு, நம்பிக்கை துரோகம் நிறைய நடந்து போச்சு. நம்பிக்கை, அன்பு, பாசம் இதை வச்சு நிறைய துரோகத்தை இது பண்றப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, யாருமே வேண்டாம், அண்ணாமலையாரோட திருவடியில போய் உட்காரோம். அவர் எப்ப நம்மளை அழைக்கிறாரோ அப்ப நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேல போயிட்டு வர்றப்ப அந்த பிளாட்பாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்பா உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு நம்ம அவங்கள கேவலமா பேசலாமா? பேசக்கூடாது. இங்க எல்லாருக்கும் நீங்க செய்யறனாலும் உங்க மனசுக்கு யாரு படுதோ அவங்களுக்கு நீங்க மனசார கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அண்ணாமலையார் தான் அவரு. நீங்க சும்மா ரோட்ல போறது வரதெல்லாம் பிரயோஜனம் இல்லை.